கயல்விழி கேட்டதுல எந்த தப்பும் இல்ல. அவளுக்கு இந்த வீட்டு மருமகளா எல்லா மரியாதையும் கிடைக்கணும். பத்திரிகை அடிச்சு ஊர் மிச்ச உங்க கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன் என்று மனப்பூர்வமாக சொன்னார். அங்கே வந்த ராஜேஸ்வரியும் இதை கேட்டு மிகவும் சந்தோஷப்பட்டவர், சித்தார்த், எனக்கு ரொம்ப சந்தோஷம்பா. நான் இப்பவே ஜோஷியருக்கு போன் பண்ணி நல்ல முகூர்த்தம் பார்க்க சொல்றேன். நம்ம வீட்டு விசேஷம்னா சும்மாவா என்று உற்சாகமாக கூறினார். குடும்பமே மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான அலைக்குள் மூழ்கியது. நிச்சயதார்த்தத்திற்கு இன்னும் சில நாட்களே இருந்த நிலையில் அந்த பெரிய மாளிகையே வண்ண விளக்குகளின் ஒளியில் சொதிக்க தொடங்கியது. சிவலிங்கம் சொன்னது போலவே கல்யாணத்திற்கு முதல் அடித்தளமே நிச்சயதார்த்தம்தான். அதை ஒரு பெரிய விழாவாக நடத்த வேண்டும் என்பதில் அவர் மிகவும் உறுதியாக இருந்தார். ராஜேஸ்வரியும் அதற்கு சம்மதிக்க அடுத்த சில நாட்களிலேயே குடும்ப புரோகிதரை அழைத்து வந்து நல்ல நாள் பார்க்கப்பட்டது. சித்தார்த், அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை காலையில 9 மணிலிருந்து 10:30 மணிக்குள்ள ஒரு அற்புதமான முகூர்த்தம் இருக்குது. அன்னைக்கே நம்ம நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம் என்று ஐயர் சொன்னதும் வீடு முழுக்க உற்சாகம் கரை புரண்டது. சித்தார்த் ஒரு நிமிடம் கூட வீணாக்கவில்லை. கயல்விழிக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்பது இப்போது அவனுக்கு அணு அணுவாக தெரியும். நகை கடைக்காரர்களையும் விலை உயர்ந்த பட்டுப்புடவை விற்பனையாளர்களையும் வீட்டிற்கே வரவழைத்தான். ஹால் முழுக்க பல பழக்கும் வைர நகைகளும் கண்களை பறிக்கும் காஞ்சிபுர பட்டுப்புடவைகளும் குவிந்து கிடந்தன. ராஜேஸ்வரி ஒவ்வொன்றாக எடுத்து தன் மருமகளின் மேல் வைத்து பார்த்தார். கயல், இந்த பச்சை நிற புடவை உனக்கு எடுப்பா இருக்கும் பாரு என்று அவர் சொல்ல, பக்கத்தில் இருந்த வித்யா, இல்லத்த, அக்காவுக்கு இந்த மெரூன் கலர் தான் சூப்பரா இருக்கும், அதுல கோல்டன் ஒர்க் பாருங்களேன் என்று ஆசையாக தேர்ந்தெடுத்தார். சித்தார்த் தூரத்தில் நின்று இதையெல்லாம் ரசித்துக் கொண்டிருந்தான். கயல்விழி ஒரு புடவையை எடுத்து தன் மேல் சாத்தி பார்த்தபோது அவனது கண்கள் அவளையே மொய்த்தன. அவள் அவனது பார்வையை புரிந்து கொண்டு வெட்கத்தில் தலை குனிந்தாள். இதற்கிடையில் மருத்துவமனையில் இருந்த கயல்விழியின் அம்மா இப்பொழுது உடல்நிலை தேறி அமரும் நிலைக்கு வந்திருந்தார். சித்தார்த் நேரடியாக சென்று அவரை டிஸ்சார்ஜ் செய்யும் வேலைகளை முடித்தான். அத்த, நீங்களும் வித்யாவும் கல்யாணம் முடிகிற வரைக்கும் எங்க வீட்லயே இருங்க. நீங்க அங்க தனியா இருக்கிறது சரியில்லை. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க உங்க வீட்டுக்கு போறத பத்தி நம்ம யோசிக்கலாம் என்று சித்தார்த் அன்பாக கட்டளையிட அவர்களும் மறுப்பு சொல்ல முடியாமல் சம்மதித்தனர். கயல்விழியின் அம்மா வீட்டிற்கு வந்ததும் வீட்டின் லட்சணமே மாறிவிட்டது. வித்யா ஒரு பக்கம் துள்ளி குதித்து கொண்டிருக்க, கயல்விழிக்கு தன் குடும்பமே ஒன்று சேர்ந்தது போன்ற ஒரு நிம்மதி ஏற்பட்டது. அன்று மாலை வீட்டின் ஒரு மூலையில் அலங்கார வேலைகள் நடந்தன. வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மலர்களால் வீட்டின் போர்ட்டிகோ அலங்கரிக்கப்பட்டது. வேலையாட்கள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்க, சித்தார்த்தோ வேறு ஒரு வேலையில் குறியாக இருந்தான். கயல்விழி தனது அறைக்குள் நுழைந்து தான் வாங்கிய நகைகளை பெட்டியில் அடுக்கி வைத்துக் கொண்டிருந்தாள். திடீரென அறையின் கதவு தாழிடப்படும் சத்தம் கேட்டதும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தவள் சித்தார்த் கதவோரம் சாய்ந்து நின்று குறும்பாக சிரிப்பதை பார்த்தாள். சித்தார்த், என்ன இது? வெளியில எல்லாரும் இருக்காங்க. வித்யா இப்பதான் இங்க வரேன்னு சொல்லிட்டு போனா என்று பதற்றமாக சொன்னாள். சித்தார்த் மெல்ல நடந்து அவளை நெருங்கினான். அவனது கைகள் அவளது இடுப்பை வளைத்து தன் பக்கம் இழுத்து பிடித்து, யார் வந்தா என்ன கயல்? என் பொண்டாட்டி ரூம்குள்ள நான் வர்றதுக்கு யார்கிட்டயாவது பர்மிஷன் கேட்கணுமா? இன்னைக்கு நீ அந்த புடவையை வச்சு பார்த்தப்போ அப்படியே உன்னை அள்ளிக்கிட்டு போலாமான்னு தோணுச்சு தெரியுமா என்று அவளது காதோரம் கிசுகிசுக்க கயல்விழி அவனது நெஞ்சில் கைகளை வைத்து தள்ள முயன்றாள். ரொம்ப தான், ஆனாலும் நீங்க வம்பு பண்றீங்க. அன்னைக்கு காலேஜில் இருந்த அந்த முரட்டு சித்தார்த் எங்க போனாரு? இப்போ இருக்கிற இந்த சித்தார்த் யாருன்னே தெரியலையே என்று சிரித்து கொண்டே கேட்டாள். அந்த சித்தார்த் உன்னை அடையணும்ன்ற வெறியோட இருந்தான். ஆனா இந்த சித்தார்த் உன்னோட காதலுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கான் என்று சொல்லி அவளது கன்னத்தில் ஒரு மென்மையான முத்தத்தினை பதித்தான். அவனது தீண்டலில் கயல்விழி அப்படியே உறைந்து போனாள். அவன் அவளது கழுத்தில் இருந்த அந்த பழைய தாலியை தொட்டு பார்த்தவன், நிச்சயதார்த்தம் முடிஞ்சதும் கல்யாணத்தப்ப உனக்கு ஒரு புது தாலி கட்டுவேன் கயல். அன்னைக்கு அது கட்டாயமா இருந்தது, ஆனா இன்னைக்கு அது உன் முழு சம்மதத்தோட இருக்கும் என்று உணர்ச்சிகரமாக சொன்னான். அப்பொழுது கதவை தட்டும் சத்தம் கேட்டது. அக்கா, அக்கா, காஃபி கொண்டு வந்திருக்கேன், கதவை தோற என்ற வித்யாவின் குரல் கேட்டதும் கயல்விழி பதறி போய் சித்தார்த்தை தள்ளினாள். ஐயோ, வித்யா வந்துட்டா, சீக்கிரம் வெளியே போங்க என்றாள். சித்தார்த் ஒரு குறும்பு புன்னகையுடன், நான் இங்கேயே தான் இருப்பேன், நீ போய் முதல்ல கதவை தர என்று அவளை வம்பெழுத்தான்.
கயல்விழியும் வேறு வழியின்றி அவனது வாயை மூடிவிட்டு தனது கலைந்த கூந்தலை சரி செய்து கொண்டு கதவை திறந்தாள். வித்யா உள்ளே வந்து, ஏன் அக்கா இவ்வளோ நேரம், முகம் ஏன் இவ்வளோ சிவப்பா இருக்கு என்று சந்தேகமாக பார்த்தாள். பின்னால் சித்தார்த் நின்றிருப்பதை பார்த்ததும், ஹோ அதான் விஷயமா, மாமா நீங்க விடமாட்டீங்க போலையா அக்காவை என்று கிண்டல் செய்தாள். சித்தார்த் எதுவும் பேசாமல் சிரித்து கொண்டே அங்கிருந்து நழுவினான். அடுத்த நாள் நிச்சயதார்த்த வேலைகள் இன்னும் தீவிரமடைந்தன. பெரிய பந்தல் போடப்பட்டு வண்ண விளக்குகளால் வீடு ஜொலித்தது. மாலை நேரத்தில் கயல்விழி தோட்டத்தில் தனியாக நின்று கொண்டிருந்தாள். செடிகளுக்கு தண்ணீர் விற்று கொண்டிருந்தவளின் பின்னால் வந்து நின்ற சித்தார்த் அவள் கையில் இருந்த குழாயை பிடுங்கி அவள் மேலேயே தண்ணீரை அடித்தான். அச்சோ சித்தார்த், என்ன பண்றீங்க, ட்ரெஸ் எல்லாம் நனையுது பாருங்க என்று அவள் கத்தினாள். நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன மழையில நனைஞ்சா என்ன கயல் என்று அவளை துரத்த தொடங்கினான். இருவரும் அந்த தோட்டத்தில் ஓடி பிடித்து விளையாடி கொண்டிருந்தனர். அப்பொழுது திடீரென கயல்விழி ஒரு செடியின் ஓரம் வழுக்கி விழப்போக சித்தார்த் அவளை இடையோடு தாங்கி பிடித்தான். இருவரும் மிகவும் நெருக்கமாக இருந்த அந்த நொடி அவர்களுக்குள் இருந்த பழைய கசப்புகள் எல்லாம் மறைந்து காதலின் மனம் மட்டுமே வீசியது. கயல், எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு, என்ன நடந்தாலும் யார் வந்தாலும் என்ன விட்டு போக மாட்டேன்னு சொல்லு என்று சித்தார்த் திடீரென கேட்டான். அவனது குரலில் ஒரு விதமான பயம் கலந்திருந்தது. கயல்விழி அவனது முகத்தை தன் கைகளில் ஏந்தி பார்த்தவள், என்ன சித்தார்த் இப்படி பேசுறீங்க, நான் இனிமே எப்பவுமே உங்களை விட்டு போகவே மாட்டேன், நீங்க தான் என்னோட உயிர், என் அம்மா தங்கச்சி எல்லாரையும் விட இப்போ நீங்க தான் எனக்கு முக்கியம் என்று அவனது நெற்றியில் அழுத்தமாக முத்தமிட்டாள். அதற்கு பிறகு நிச்சயதார்த்தத்திற்கு முதல் நாள் இரவு கயல்விழிக்கு மெஹந்தி வைக்கும் வைபவம் நடந்தது. வித்யாவும் ராஜேஸ்வரியும் சேர்ந்து அவளது கைகளில் அழகான கோலங்களை வரைந்தனர். அப்பொழுது சித்தார்த் அந்த அறைக்குள் நுழைய முயன்ற பொழுது ராஜேஸ்வரி அவனை தடுத்தவர், சித்தார்த், இன்னைக்கு பொண்ணுங்க மட்டும்தான் இங்க இருக்கணும், நீ வெளியே போ என்றார் சிரித்து கொண்டே. அம்மா ஒரு நிமிஷம் மட்டும் கயல்விழியை பார்த்துட்டு வந்துடுறேனே பிளீஸ் என்று கெஞ்சினான். கயல்விழி சிரித்து கொண்டே அவன் அருகே வந்தவள் அவனது பெயரை தன் உள்ளங்கையில் மெஹந்தியால் எழுதி இருப்பதை அவனுக்கு காட்டினாள். சித்தார்த் அதை பார்த்ததும் பூரித்து போனான். அந்த இரவு அந்த பெரிய மாளிகையில் காதலும் மகிழ்ச்சியும் நிறைந்திருந்தது. ஆனால் அந்த மகிழ்ச்சியின் நிழலில் ஒரு புதிய ஆபத்து ஒளிந்திருப்பதை அவர்கள் யாருமே அறியவில்லை. நிச்சயதார்த்த நாள் அதிகாலையிலேயே விடிந்தது. அந்த பெரிய மாளிகை முழுவதும் மேல தாளங்கள் முழங்கின. வாசலில் பெரிய பந்தல் போடப்பட்டு வாசனை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ராஜேஸ்வரி முன்னின்று எல்லா வேலைகளையும் கவனித்துக் கொண்டிருந்தார். சிவலிங்கம் தனது முக்கிய பிசினஸ் நண்பர்கள் மற்றும் உறவினர்களை வரவேற்க தயாராக இருந்தார். கயல்விழி தனது அறையில் வித்யாவுடன் சேர்ந்து தயாராகிக் கொண்டிருந்தாள். பட்டுப்புடவை, வைர நகைகள் என அவள் ஒரு தேவதை போல மின்னினாள். அக்கா, நிஜமாவே நீ ரொம்ப அழகா இருக்க, சித்தார்த் மாமா இன்னைக்கு உன்னை பார்த்த உடனே மயக்கம் போட்டு விழுந்துருவார் போல என்று வித்யா கிண்டல் செய்ய கயல்விழி வெக்கத்தில் சிரித்து கொண்டே, அடிப்போடி சும்மா வம்பு பண்ணிக்கிட்டே இருக்காத என்கிட்ட என்றாள். ஆனால் அவளது மனதிற்குள் ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் இருந்து கொண்டே இருந்தது. கீழே சித்தார்த் தனது அறையில் தயாராகி வந்தான். வேட்டி சட்டையில் அவன் மிகவும் கம்பீரமாக இருந்தான். அவனது கையில் இருந்த கைபேசி திடீரென அதிர்ந்ததும் ஒரு புதிய எண்ணிலிருந்து வந்த மெசேஜ் அது. சித்தார்த், உன் பழைய கணக்கை இன்னும் நான் முடிக்கல. இன்னைக்கு உன் நிச்சயதார்த்த மேடையில உனக்கான ஸ்பெஷல் கிஃப்ட் காத்துக்கிட்டு இருக்கு. இப்படிக்கு உன் நிழல். சித்தார்த் அதை பார்த்ததும் அவனது முகம் இறுகியது. ஷாலினியும் பெரியசாமியும் தான் ஜெயில இருக்கிறாங்களே, அப்புறம் இது யாரு? அர்ஜுனிடம் இதை பற்றி பேசலாம் என்று நினைத்த போது மேலதாளங்கள் இன்னும் சத்தமாக முழங்க தொடங்கின. நிச்சயதார்த்த முகூர்த்த நேரமும் வந்துவிட்டது. மேடையில் சித்தார்த் வந்து அமர்ந்தான். அவனது கண்கள் கயல்விழிக்காக ஏங்கின. வித்யாவும் மற்ற பெண்களும் சேர்ந்து கயல்விழியை அழைத்து வந்தனர். மேடைக்கு வந்த கயல்விழி சித்தார்த்தின் அருகில் அமர்ந்தவள். இருவரது கைகளும் மோதிரங்களை மாற்றிக்கொள்ளும் அந்த புனிதமான தருணமும் வந்தது. அப்பொழுது ஹாலுக்குள் ஒரு நபர் மிக நிதானமாக உள்ளே நுழைந்தார். கருப்பு நிற கோட் ஷூட் அணிந்து முகத்தில் ஒரு விதமான வக்ரமான புன்னகையுடன் வந்த அவரை பார்த்ததும் சிவலிங்கம் அதிர்ந்து போனார். சித்தார்த், இது யாருன்னு தெரியுதா என்று சிவலிங்கம் குரல் கம்ம கேட்க, சித்தார்த் அந்த நபரை பார்த்தவன் முகம் ஆத்திரத்தில் சிவந்தது. விக்ரம் என்று பற்களை கடித்தான். கயல்விழி குழப்பத்துடன் சித்தார்த்தை பார்த்தாள். யார் இது சித்தார்த்? இவரை பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்கே.
விக்ரம் மேடையை நோக்கி மெல்ல நடந்து வந்தான். அவனது ஒவ்வொரு அடியும் ஒரு எச்சரிக்கை போலவே இருந்தது. அவன் கையில் ஒரு பெரிய பூங்கொத்தும் இருந்தது. மேடைக்கு வந்தவன் அதை சித்தார்த்திடம் நீட்டி, என்ன சித்தார்த், பழைய ஃப்ரெண்டையே மறந்துட்டியா? நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்துட்ட, ஆனா என்ன கூப்பிட மறந்துட்டியே, இது நியாயமா என்று விக்ரம் நக்கலாக கேட்டான். சித்தார்த் எழுந்து நின்று அவனது சட்டையை பிடிப்பதற்காக கையை ஓங்கினான். சிவலிங்கம் ஓடி வந்து தடுத்தவர், சித்தார்த் வேண்டாம்பா, இப்போ இது விசேஷ வீடு, இங்க சண்டையெல்லாம் போடாத என்று கெஞ்சினார். விக்ரம் கயல்வெளியை பார்த்து ஒரு ஏளன சிரிப்பு சிரித்தவன், நீதான் கயல்வெளியா? சித்தார்த்தோட புது பொண்டாட்டி. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இவன் உன்னை அடையணும்னு லண்டன்ல என்னென்ன பண்ணான்னு உனக்கு தெரியுமா? இவன் ஒருத்தன் செஞ்ச பாவத்துக்கு தான் இன்னைக்கு நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கீங்க என்றான் விக்ரம். வாய மூடு, நீ இங்க எதுக்காக வந்தன்னு எனக்கு தெரியும். ஷாலினி ஜெயிலுக்கு போனதுக்கு நீயும் ஒரு காரணம்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா என்று சித்தார்த் கத்தினான். விக்ரம் யார் தெரியுமா? சித்தார்த்தின் பழைய பிசினஸ் பார்ட்னர். ஒரு காலத்தில் சித்தார்த் இவனது கம்பெனியை ஏமாற்றி பிடுங்கிவிட்டான் என்று விக்ரம் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறான். உண்மையில் விக்ரம் தான் பல கோடிகளை மோசடி செய்திருந்தான். அதை சித்தார்த் கண்டுபிடித்து வெளியேற்றியிருந்தான். அந்த பகையை மனதிற்குள் வைத்துக்கொண்டு விக்ரம் இப்பொழுது ஷாலினியுடன் கைகோர்த்து ஒரு புதிய சதி திட்டத்தை தீட்டியிருக்கிறான். விக்ரம் கயல்விழியிடம் நெருங்கி வந்து, கயல், இவன் உன் கழுத்துல தாலி கட்டுவான், ஆனா அதே தாலியால உன் குடும்பத்தையே அழிக்க போறான். இந்த நிச்சயதார்த்தம் கூட ஒரு நாடகம் தான் என்று உரத்த குரலில் சொன்னான். கூட்டத்தில் இருந்த உறவினர்கள் முணுமுணுக்க தொடங்கினர். யாருப்பா இவன், இப்படி வந்து அபசகுணமா பேசுறானே என்று சிலர் பேசிக்கொண்டனர். கயல்விழி எழுந்து நின்றவள். அவளது கண்களில் கண்ணீர் இருந்தாலும் குரலில் ஒரு உறுதி தெரிந்தது. மிஸ்டர் விக்ரம், நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா சித்தார்த்த பத்தி எனக்கு தெரியும். அவர் என்னை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, லண்டன்ல என்ன நடந்ததுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க வந்து எதுவும் பேசி எங்களை பிரிக்க முடியாது. நீங்க இப்பவே இங்கிருந்து கிளம்புறது தான் உங்களுக்கு நல்லது என்று கத்தினாள். சித்தார்த் கயல்விழியின் கையை இறுக்கமாக பற்றி கொண்டவன், பாத்தியா விக்ரம், என் கையல் என்ன நம்புறான். உன்னோட இந்த மட்டமான வேலைகள்லாம் இங்கு எடுபடாது. செக்யூரிட்டி, இவனை தூக்கி வெளியே போடுங்க என்று உத்தரவிட்டான். செக்யூரிட்டிகள் வந்து விக்ரமை பிடித்து இழுக்க முயன்றனர். விக்ரம் அப்பொழுது சிரித்து கொண்டே, சரி சித்தார்த், இன்னைக்கு வேணா நீ ஜெயிச்சிட்ட, ஆனா இந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் பார்சல் வரும். அதை நீ பார்த்ததுக்கு அப்புறம் கயல்விழி உன் கூட இருக்க மாட்டான் என்று சவால் விட்டு அங்கிருந்து வெளியேறினான். விக்ரம் போன பிறகு வீடே ஒரு அமைதியில் மூழ்கியது. ராஜேஸ்வரி அழுது கொண்டே கயல்விழியை அணைத்து கொண்டவர், கயல், அந்த பாவி வந்து இப்படி பேசிட்டு போயிட்டானே, இது எதுவும் தப்பா முடியக்கூடாதுமா என்றார். சித்தார்த் கயல்விழியை தேற்றினான். கயல், நீ எதை பத்தியும் கவலைப்படாத. அந்த விக்ரம் ஒரு சைக்கோ, அவனால நம்மள பிரிக்க முடியாது. வா, முதல்ல நம்ம நிச்சயதார்த்தத்தை முடிப்போம் என்றான். முகூர்த்த நேரம் முடிய போவதால் அவசர அவசரமாக மோதிரங்கள் மாற்றப்பட்டன. ஆனால் அந்த சந்தோஷமான முகங்கள் இப்பொழுது மறைந்து போயிருந்தது. கயல்விழிக்கு விக்ரம் சொன்ன அந்த பார்சல் என்னவாக இருக்கும் என்ற பயம் மனதிற்குள் குடிந்து கொண்டே இருந்தது. நிச்சயதார்த்தம் முடிந்து அனைவரும் உணவருந்துவதற்கு சென்றனர். சித்தார்த் அர்ஜுனிடம் சென்று, அர்ஜுன், விக்ரம் இங்க வந்திருக்கவே கூடாது. அவன் ஏதோ ஒரு பெரிய பிளான்ல இருக்கான். அந்த பார்சல் என்னன்னு முதல்ல கண்டுபிடி என்று ரகசியமாக சொன்னான். சிறிது நேரத்தில் வாசலில் ஒரு டெலிவரி பாய் வந்தான். மேடம், கயல்விழிக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு என்றதும் சித்தார்த் ஓடி சென்று அந்த பார்சலை வாங்கினான். அதை பார்த்து பிரித்து பார்த்தவனுக்கு தூக்கி வாரி போட்டது. அதில் பழைய போட்டோக்கள் சில இருந்தன. அந்த போட்டோவில் கயல்விழியின் அப்பா மற்றும் சித்தார்த்தின் அப்பா சிவலிங்கம் இருவரும் ஒன்றாக இருக்கும் புகைப்படங்கள் இருந்தன. அதன் பின்னால் எழுதப்பட்டிருந்தது, உன் அப்பாவை கொன்னது ஒரு விபத்து இல்ல கயல்விழி, அது ஒரு திட்டமிட்ட கொலை. அதை செஞ்சது வேற யாரும் இல்ல, உன் மாமனாரு சிவலிங்கம் தான். இந்த வாசகத்தை பார்த்து கயல்விழி அப்படியே உறைந்து போனாள். அவளது கையில் இருந்த தட்டு கீழே விழுந்து சிதறியது. அந்த பெரிய பார்சல் கயல்விழியின் கைகளில் இருந்த போது அது வெறும் காகிதங்கள் ஆனதாக தெரியவில்லை. அவளது வாழ்க்கையே புரட்டி போன போகும் ஒரு வெடிகுண்டாகத்தான் தெரிந்தது. அந்த புகைப்படங்களில் அவளது அப்பா சுந்தரம் சிவலிங்கத்துடன் சிரித்து பேசிக் கொண்டிருப்பது போல பல படங்கள் இருந்தன. ஆனால் அதன் பின்னால் விக்ரம் கைப்பட எழுதியிருந்த அந்த வரிகள், உன் அப்பாவை கொன்றது உன் மாமனார் சிவலிங்கம் தான் என்பது கயல்விழியின் இதயத்தில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போலவே இருந்தது.
கயல்விழியின் கைகள் நடுங்கின, கண்கள் இருட்டி கொண்டு வந்தது. சுற்றி இருந்த உறவினர்கள் பேச்சும் மேலதாளங்களின் சத்தமும் அவளுக்கு கேட்கவில்லை. அவளது உலகம் அந்த ஒரு புகைப்படத்தில் உறைந்து போனது. கயல், என்னாச்சு? எதுக்கு இப்படி பேயறிஞ்ச மாதிரி நிக்கிற? அந்த பார்சல் அப்படி என்ன இருக்கு என்று பதற்றத்துடன் கேட்டபடி சித்தார்த் அவளது கையில் இருந்த அந்த புகைப்படங்களை பிடுங்கினான். அதை பார்த்து சித்தார்த்தின் முகமும் ஒரு நிமிடம் வெளுத்து போனது. பிறகு சிவந்ததும் அவனது கைகள் அந்த புகைப்படங்களை சுருட்டி பிடித்தன. அவன் வேகமாக தன் தந்தை சிவலிங்கம் அமர்ந்திருந்த இடத்திற்கு சென்றவன், அப்பா இங்க பாருங்க, இதெல்லாம் என்ன? இதுல இருக்கிறதெல்லாம் உண்மையா? கயல்விழியோட அப்பாவுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? விக்ரம் ஏன் இப்படி ஒரு விஷயத்தை எழுதி அனுப்பியிருக்கான் என்று சித்தார்த் ஆவேசமாக கத்தினான். சிவலிங்கம் அந்த புகைப்படங்களை பார்த்ததும் நிலை குலைந்து போனார். அவரது முகத்தில் படர்ந்த அந்த அதிர்ச்சியே கயல்விழிக்கு 1000 உண்மைகளை சொன்னது. சித்தார்த், அது பழசுப்பா. விக்ரம் சொல்றதெல்லாம் நீ நம்பாத என்று அவர் தடுமாறினார். கயல்விழி மெல்ல நடந்து சிவலிங்கம் முன்னால் வந்து நின்றவள் அவளது கண்களில் இருந்த கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. மாமா, போய் சொல்லாதீங்க. எங்க அப்பா ஒரு விபத்துல தான் இருந்து போனார்னு நான் இத்தனை வருஷமா நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த விபத்துக்கு காரணமே நீங்க தானே இப்போ ஒருத்தர் ஆதாரத்தோட சொல்றானே. எங்க அப்பா உங்களுக்கு அப்படி என்ன பாவம் செஞ்சாரு? எதுக்காக அவரை தீர்த்து கட்டினீங்க என்று கதறினாள். ராஜேஸ்வரி ஓடி வந்து கயல்விழியை தாங்கி கொண்டவர், கயல் அமைதியா இருமா, விசேஷ வீட்டுல இப்படி பேசாத, அவர் தான் பஷம் சொல்றாருல்ல என்றார். இல்லத்த, இது என் அப்பாவோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். அன்னைக்கு நான் சின்ன பொண்ணு, எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா இப்போ எனக்கு அதுக்கான விளக்கம் வேணும் என்று கயல்விழி பிடிவாதமாக நின்றாள். சிவலிங்கம் ஒரு பெருமூச்சு விட்டு சோஃபாவில் அமர்ந்தார். அவரது கண்கள்லாம் கலங்கி இருந்தது. ஆமா கயல், உன் அப்பா சுந்தரம் என்னோட உயிர் நண்பன். நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் இந்த பிசினஸையே ஆரம்பிச்சோம். ஆனா பிசினஸ்ல ஏற்பட்ட ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு பெரிய நஷ்டம் வந்தப்ப சுந்தரம் அதை தாங்கிக்க முடியாம தற்கொலை பண்ணிக்க பார்த்தார். நான் அதை தடுக்கிறதுக்காகத்தான் போனேன். ஆனா அந்த வேகத்துல நடந்த ஒரு சின்ன தள்ளு முள்ளுல அவர் மாடியிலிருந்து விழுந்துட்டாரு. அது திட்டமிட்டப்பட்ட கொலை இல்ல கயல், ஒரு விபத்து. ஆனா அதை ஊர் உலகத்துக்கு சொல்ல எனக்கு தைரியம் இல்லை. அதான் அந்த உண்மையை மறைச்சிட்டேன் என்று உண்மையை உடைத்தார். கயல்விழி அப்படியே தரையில் அமர்ந்து விட்டாள். அப்போ இத்தனை நாள் நான் என் அப்பாவை கொண்டவரோட வீட்லயா வாழ்ந்துகிட்டு இருக்கேன்? உங்க பையன் என்னை மிரட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு காரணம் இதுதானா? என் வாயை மூடுறதுக்காகத்தான் இவ்வளவு நாடகமா என்று ஆவேசமாக கேட்டாள். இதை கேட்ட சித்தார்த் நடுங்கி போனான். இல்ல கயல், எனக்கு இது எதுவுமே தெரியாது. சத்தியமா எனக்கு இது தெரியாதுடி. அன்னைக்கு காலேஜ்ல நான் உன்னை லவ் பண்ணது, மிரட்டினது எல்லாமே இந்த பிரச்சனைக்காக இல்ல. எனக்கு இப்பதான் இந்த விஷயமே தெரியுது என்று கயல்விழியிடம் கெஞ்சினான். வேண்டாம் சித்தார்த், என்னை தொடாதீங்க. இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு யாருமே வேணாம். என் அப்பாவை இழந்ததுக்கு பரிகாரமா நீங்க கொடுத்தது இந்த பட்டுப்புடவையும் வைர மோதிரமுமா? எனக்கு இது எதுவுமே வேண்டாம் என்று கையில் இருந்த மோதிரத்தை கழற்றி எறிந்தாள் கயல்விழி. நிச்சயதார்த்த பந்தரே ஒரு நிமிடம் மயான அமைதி ஆனது. வித்யா தன் அக்கா அருகே ஓடி வந்து அவளை கட்டி கொண்டவள், அக்கா வா, நம்ம போயிடலாம். இங்க நமக்கு இனிமே என்ன வேலை இருக்கு என்றாள். சித்தார்த் எழுந்து சிவலிங்கத்தை பார்த்தவன், அப்பா இவ்வளோ பெரிய தோகத்தை எப்படிப்பா மறைச்சிங்க? கயல்விழி முகத்தை நான் இனிமே எப்படி பாப்பேன்? ஒரு நிமிஷம் என் வாழ்க்கையில நிம்மதி வரும்னு நினைச்சேன். ஆனா நீங்களே அதை அழிச்சிட்டீங்க என்று கத்திவிட்டு கயல்விழியை தடுக்க முயன்றான். கயல் நில்லு, விக்ரம் இதைத்தான் எதிர்பார்த்தான். நம்மளை பிரிக்கத்தான் இந்த நேரத்துல இதை பண்ணியிருக்கான். பிளீஸ் ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுடி என்று சித்தார்த் கதறினான். ஆனால் கயல்விழி எதையும் கேட்கும் நிலையில் இல்லை. அவள் தனது அம்மாவையும் வித்யாவையும் அழைத்து கொண்டு அந்த வீட்டை விட்டே வெளியேறினாள். நிச்சயதார்த்த பந்தலில் இருந்த பூக்கள் காய்ந்து போயிருந்தன. சித்தார்த் ஆத்திரத்தில் அங்கிருந்த அலங்காரங்களை எல்லாம் அடித்து நொறுக்கினான். டேய் விக்ரம், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா என்று கத்தியவன் கயல்விழி இருட்டு அறையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள். அவளது அப்பாவுடன் செலவழித்த அந்த சின்ன சின்ன நினைவுகள் அவளது மனதை துளைத்தன. அப்பொழுது ஜன்னல் தட்டப்படும் சத்தம் கேட்டது. கயல்விழி பயந்து போய் பார்த்தாள். அங்கே சித்தார்த் மழையில் நனைந்து கொண்டு நின்றிருந்தான். கயல், கதவு தொடடி, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என் அப்பா பண்ணின தப்புக்கு நான் தண்டனை அனுபவிக்க தயார். ஆனா என் காதல்ல எந்த பொய்யுமே இல்லை என்று வெளியே இருந்து கத்தினான்.
கயல்விழி கதவை திறக்கவே இல்லை. போயிடுங்க சித்தார்த், இனிமே எனக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என் அப்பா போனதுக்கு அப்புறம் நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். உங்க அப்பாவை பார்க்கும்போது எனக்கு ஆத்திரமா தான் வருது என்றாள். சித்தார்த் அங்கேயே மழையில் முழங்காலிட்டு அமர்ந்தான். நீ கதவை திறக்கிற வரைக்கும் நான் இங்கேயே தான் இருப்பேன் கயல். உன் அப்பாவுக்கு நீதி கிடைக்கணும்னா அதுக்கு நானே சாட்சியா இருப்பேன். என் அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கும் நான் தயார் தான் என்றான். இந்த வார்த்தைகளை கேட்டு கயல்விழி திடுக்கிட்டாள். ஒரு பையன் தன் தந்தையை விட தன் காதலிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான் என்றால் அவனது காதல் எவ்வளவு ஆழமானது. அதே நேரத்தில் விக்ரம் தனது ரகசிய இடத்தில் அமர்ந்து மது அருந்தி கொண்டிருந்தான். அவனுக்கு ஒரு போன் வந்தது. சார், கயல்விழி வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா. சித்தார்த் அவ வீட்டு வாசல்ல தான் காத்துக்கிட்டு இருக்கான். இப்போ என்ன பண்ணணும் என்றதும் விக்ரம் குரூரமாக சிரித்தான். இப்பதான் ஆட்டம் ஆரம்பமாகுது. சித்தார்த் அங்கிருந்து கடத்திட்டு வாங்க. கயல்விழி முன்னாடியே அவனை சித்திரவதை பண்ணணும். அப்பதான் என் மனசு ஆறும் என்றான். விக்ரமின் ஆட்கள் கயல்விழியின் வீட்டை நோக்கி ஆயுதங்களுடன் வந்து கொண்டிருந்தனர். கயல்விழிக்கு வெளியே இருக்கும் ஆபத்து சுத்தமாக தெரியவில்லை. சித்தார்த் மழையில் நனைந்து கொண்டே மயக்கமடையும் நிலையில் இருந்தான். அடுத்த நிமிடமே ஒரு கருப்பு நிற கார் கயல்விழியின் வீட்டு வாசலில் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கிய ஆட்கள் சித்தார்த்தை பிடித்து இழுத்தனர். சித்தார்த்தோ கயல் என்று அவன் கத்தினான். கயல்விழி சத்தம் கேட்டு வெளியே ஓடி வந்து கதவை திறந்து பார்த்தாள். ஆனால் அதற்குள் சித்தார்த்தை அவர்கள் காரில் ஏற்றி சென்றனர். கயல்விழியும் அலறிக்கொண்டே காரின் பின்னாலேயே ஓடினாள். மழை விடாமல் பெய்து கொண்டிருந்தது. வானம் அழுது கொண்டிருப்பது போலவே தோன்றியது அவளுக்கு. கயல்விழியின் வீட்டின் முன்னால் இருந்த அந்த சிறிய தெருவில் சித்தார்த்தை மர்ம நபர்கள் காரில் ஏற்றி சென்ற அந்த நொடி கயல்விழியின் இதயம் ஒரு நிமிடம் நின்று துடித்தது. அவளது அப்பா இறந்து செய்தி தந்த வழியை விட இப்பொழுது தன் கண் முன்னால் சித்தார்த் இழுத்து செல்லப்பட்ட அந்த காட்சி அவளை நிலைகுலைய வைத்தது. சித்தார்த், சித்தார்த் என்று அவள் மழையில் நனைந்து கொண்டே காரின் பின்னால் ஓடினாள். கால்கள் தடுமாறின. புதைக்குழியில் சிக்கியது போல மண் அவளது வேகத்தை தடுத்தது. கார் அவளது பார்வையில் இருந்து மறைந்ததும் அவள் நடு சாலையில் மண்டியிட்டு அமர்ந்து கதறினாள். அவளது கண்ணீரும் மழையும் ஒன்றாக கலந்தன. அக்கா, என்னாச்சு? எதுக்கு இப்படி அலற என்று வித்யா ஓடி வந்து அவளை தூக்கினாள். வித்யா, சித்தார்த் அந்த விக்ரமோட ஆட்கள் கடத்திட்டு போயிட்டாங்கடி. நான் இப்போ என்ன பண்ணுவேன்? நம்ம அப்பா விஷயத்துல நான் அவர் மேல கோவமா இருந்தேன். ஆனா இப்போ அவர் உயிருக்கே ஆபத்து வந்துருச்சு என்று கயல்விழி விம்மி விம்மி அழுதாள். வித்யா அவளை தேற்றியவள், அக்கா, இப்போ அழுதா எதுவும் நடக்காது. முதல்ல நம்ம அர்ஜுன் சாருக்கு போன் பண்ணுவோம். அப்புறம் சிவலிங்க மாமாவுக்கும் சொல்லுவோம். சித்தார்த் மாமாவை அவங்க சும்மா விட மாட்டாங்க என்றாள். கயல்விழி வேகமாக வீட்டுக்குள் ஓடி சென்று தனது போனை எடுத்தவள் அர்ஜுனுக்கு போன் செய்து விஷயத்தை சொன்னதும் அவன் பதறி போனான். கயல், நீங்க பயப்படாதீங்க. விக்ரமோட பழைய இடங்கள்லாம் எது எதுன்னு எனக்கு தெரியும். அவன் இப்போ அந்த பழைய கிடங்குக்கு தான் போயிருப்பான். நான் இப்பவே போலீஸோட அங்க கிளம்புறேன். நீங்க வீட்லயே இருங்க என்றான். ஆனால் கயல்விழி சும்மா இருக்கவில்லை. இல்ல அர்ஜுன் சார், என்னால வீட்டுல எல்லாம் இருக்க முடியாது. சித்தார்த்துக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்னையே மன்னிச்சுக்க மாட்டேன். நானும் வரேன் என்று சொல்லிவிட்டு வித்யாவையும் அம்மாவையும் வீட்டில் இருக்க சொல்லிவிட்டு ஒரு ஆட்டோவில் அர்ஜுன் சொன்ன இடத்தை நோக்கி புறப்பட்டாள். தூசியும் துருப்பிடித்த இரும்பு சாமான்களும் நிறைந்த ஒரு பாழடைந்த கிடங்கு. அங்கே ஒரு மர நாற்காலியில் சித்தார்த் கைகளும் கால்களும் சங்கிலியால் பிணைக்கப்பட்ட நிலையில் இருந்தான். அவனது முகம் இரத்த கரையுடன் இருந்தது. விக்ரமின் ஆட்கள் அவனை தரமாக அடித்திருந்தனர். விக்ரம் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டு சித்தார்த் முன்னால் வந்து நின்றவன், என்ன சித்தார்த் சார், இப்போ உன்னோட அந்த திமிரெல்லாம் எங்க போச்சு? லண்டன்ல நீ என்னை பார்த்து சிரிச்ச அந்த சிரிப்பு இன்னும் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. எங்க இப்போ சிரி பார்க்கலாம் என்று அவனது காயத்தில் தனது சிகரெட்டால் சுட்டான். சித்தார்த் வலியால் துடித்தான். ஆனால் வாயை மட்டும் திறக்கவில்லை. அவன் விக்ரமின் கண்களை நேருக்கு நேராக பார்த்து, விக்ரம், நீ எவ்வளவு சித்திரவதை வேணும்னாலும் பண்ணு. ஆனா கயல்விழிக்கும் எனக்கு இருக்கிற அந்த பந்தத்தை உன்னால பிரிக்கவே முடியாது. நீ சொன்ன அந்த பொய் எங்களை பிரிக்காது, இன்னும் ஒன்னா தான் சேர்க்கும் என்று ரத்தம் கசியும் உதடுகளால் சிரித்தான். பொய்யா? டேய், உங்க அப்பா சிவலிங்கம் சுந்தரத்தை கொன்மது உண்மைடா. அந்த ஆதாரத்தை வச்சுதான் நான் இப்போ ஆடிக்கிட்டு இருக்கேன். கயல்விழியும் உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டா. அவ இனிமே உன் முகத்தை கூட பார்க்க மாட்டா. நீ இங்கேயே கடந்து செத்து போகணும், அதுதான் என்னோட ஆசை என்று விக்ரம் ஆவேசமாக கத்திக் கொண்டிருந்தான். அப்பொழுது திடீரென கிடங்கின் கதவு பலமாக திறக்கப்பட்டது.
விக்ரம் திடுக்கிட்டு திரும்பி பார்க்க அங்கே கயல்விழி கையில் ஒரு இரும்பு தடியுடன் நின்றிருந்தாள். அவளது முகம் காளி தேவியைப் போல ஆக்ரோஷமாக இருந்தது. விக்ரம், சித்தார்த்த விற்று என்று கத்தினான். விக்ரம் கைத்தட்டி சிரித்தவன், வா வா கயல்விழி, உன் அப்பாவை கொண்டவனோட பையனை பார்க்க இவ்வளவு தூரம் வந்துட்டியா? உனக்கு எவ்வளோ பாசம் பாரு. இப்போ உன் கண்ணு முன்னாடியே இவனை தீர்த்து கட்டுறேன். அப்போ நீ என்ன பண்றன்னு நான் பாக்குறேன் என்று சொல்லி ஒரு துப்பாக்கியை சித்தார்த்தின் நெற்றியில் வைத்தான். கயல்விழி ஒரு நிமிடம் நடுங்கி போனவள், வேண்டாம் விக்ரம், பிளீஸ், அவனை எதுவும் பண்ணாத. என் அப்பா விஷயத்துல சிவலிங்க மாமா பண்ணது தப்புதான். ஆனா அதுக்கு சித்தார்த்தி என்ன பண்ணுவாரு? அவனுக்கு எதுவுமே தெரியாது. நீ என்ன பழி வாங்கணும்னா என்னை என்ன வேணாலும் பண்ணு. சித்தார்த்த தயவு செஞ்சு விட்டுடு என்று கெஞ்சினாள். கயல், நீ எதுக்கடி இங்க வந்த? மரியாதை இங்கிருந்து ஓடி போயிடு கயல், இவன் ஒரு மிருகம் என்று சித்தார்த் கத்தினான். உடனே விக்ரம் சிரித்து கொண்டே, ரொம்ப உருக்கமா இருக்கு. சரி, உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். இந்த துப்பாக்கியை நீயே பிடி. உன் அப்பாவை கொண்டவனோட வாரிச உன் முன்னாடி இருக்கான். இவனை இப்பவே சுட்டுத்தள்ளு. உன்னோட பழி தீந்துரும். அப்புறம் நான் உன்னை விட்டுடுறேன் என்று துப்பாக்கியை கயல்விழியிடம் நீட்டினான். கயல்விழியின் கைகள் அந்த துப்பாக்கியை நடுங்கியபடி வாங்கின. அவள் சித்தார்த்தை பார்த்தாள். சித்தார்த்தின் கண்களில் பயமே இல்லை, ஒரு விதமான அமைதி மட்டும் இருந்தது. சுடு கயல், உன் அப்பாவுக்காக நீ பழி வாங்கணும்னா என்ன சுடு. நான் உனக்கு கொடுத்த வழிகளுக்கு இதுதான் எனக்கு சரியான தண்டனைனா நான் சாகிறதுக்கு தயார் என்றான் சித்தார்த். கயல்விழி துப்பாக்கியை குறிவைத்தாள். விக்ரம் ஆவலுடன் பார்த்து கொண்டிருக்க, ஆனால் கடைசி நிமிடத்தில் கயல்விழி துப்பாக்கியை திருப்பி விக்ரமின் காலை நோக்கி சுட்டாள். ஆஹா என்று கத்திக்கொண்டே விக்ரம் கீழே விழுந்தான். அதே நேரம் அர்ஜுன் போலீசாருடன் உள்ளே நுழைய, விக்ரம் கையை உயர்த்து என்று இன்ஸ்பெக்டர் கத்தனதும் விக்ரமின் ஆட்கள் பயந்து ஓடினர். கயல்விழி ஓடி சென்று சித்தார்த்தின் கட்டுகளை அவிழ்த்து விட, சித்தார்த் அப்படியே அவளில் தோளில் சாய்ந்து கொண்டான். கயல், என்ன சுடாம அவனை சுட்டுட்டியே என்று பலவீனமான குரலில் கேட்டான். சித்தார்த், பழி வாங்கறது காதலுக்கு அழகில்ல. உங்க அப்பா பண்ணினது தப்பா இருக்கலாம். ஆனா நீங்க என் உயிரை நானே எப்படி சுடுவேன் என்று அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். சிவலிங்கம் அங்கே வந்து சேர்ந்தார். அவர் விக்ரமை பார்த்தார். பிறகு கயல்விழியை பார்த்தவர் அவர் கண்கள் குளம் போல தேங்கி இருந்தன. கயல், என்ன மன்னிச்சுடுமா. விக்ரம் சொன்னது பாதி உண்மைதான். சுந்தரம் விழுந்தப்போ நான் பயந்துட்டு ஓடிட்டேன். ஆனா அந்த தப்புக்கு தண்டனையா இப்போ நானே போலீஸ் கிட்ட சரண்டர் ஆகுறேன். சித்தார்த்தாவது உன் கூட சந்தோஷமா இருக்கட்டும் என்று சொல்லி இன்ஸ்பெக்டர் முன்னால் கையை நீட்டினார். அதில் சித்தார்த் அதிர்ந்து போனவன், அப்பா என்ன சொல்றீங்க? ஆமா சித்தார்த், இத்தனை வருஷம் அந்த பாரத்தை சுமந்தது போதும். இப்போதான் நிம்மதியா இருக்கு. கயல்விழி, உன் அப்பாவுக்கு நான் செஞ்ச துரோகத்துக்கு இந்த ஜெயில் தண்டனை எனக்கு ஒரு சின்ன பரிகாரம் என்று சொல்லிவிட்டு சிவலிங்கம் போலீசாருடன் சென்றார். ராஜேஸ்வரி அழுது கொண்டே அங்கே வந்தார். கயல்விழிக்கு அவர் ஆறுதல் சொன்னாள். விக்ரம் கைவிலங்கு இடப்பட்டு அழைத்து செல்லப்பட, அவன் போகும்போது கயல்விழியை வெறியுடன் பார்த்தவன், இது இன்னும் முடியல கயல், நான் வருவேன் என்று கத்தினான். ஆனால் கயல்விழி அவனை ஒரு துச்சமாக பார்த்தாள். பிறகு சித்தார்த் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டான். கயல்விழி அவனது அறையிலேயே தங்கியிருந்து அவனை கவனித்துக் கொண்டாள். அன்று இரவு மருத்துவமனை அறையில் நிலவொளி ஜன்னல் வழியாக உள்ளே விழுந்தது. சித்தார்த் மெல்ல கண்ணை திறந்து கயல்விழியை பார்த்தான். அவள் அவனது கையை பிடித்தபடியே தூங்கிக் கொண்டிருந்தாள். கயல் என்று மெதுவாக அழைத்த அவள் விழித்துக் கொண்டு, சித்தார்த் வலிக்குதா, டாக்டர் கிட்ட சொல்லவா என்று பதறினாள். இல்ல கயல், இப்ப எனக்கு எந்த வலியும் இல்ல. நீ என் கூட இருக்கிறத நினைச்சா எல்லா வலியும் காணாம போயிடுது. ஆனா எங்க அப்பாவை பத்தி நினைக்கும் போது என்று தயங்கினான். கயல்விழி அவனது வாயை மூடியவள், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு சித்தார்த். மாமா அவரோட தப்ப உணர்ந்துட்டாரு, அதுவே போதும். இப்போ நமக்கான வாழ்க்கை நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு. நாம முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கணும். நீங்க சீக்கிரம் அதுக்கு குணமாகி வரணும் என்றாள். சித்தார்த் அவளது கையை தூக்கி முத்தமிட்டான். கயல், இந்த முறை நம்ம கல்யாணம் எந்த பயமும் இல்லாம எந்த மிரட்டலும் இல்லாம நடக்கும். நான் உன்னை உலகமே மிச்ச கல்யாணம் பண்ணிப்பேன் என்றான் உறுதியாக. மறுநாள் காலை அர்ஜுன் பழங்களோடு வந்தான். என்ன சார், ரொமான்ஸ் எல்லாம் பலமா இருக்கும் போல. சீக்கிரமா டிஸ்சார்ஜ் ஆகி வாங்க, ஆபீஸ்ல எக்கச்சக்கமான வேலை இருக்கு என்று கிண்டல் செய்தான். வித்யாவும் அங்கே வந்தவள், அக்கா நீ நிஜமாவே ஒரு ஹீரோயின் மாதிரி அந்த விக்ரம சுட்ட பாரு, செம்ம கெத்து என்று கயல்விழியை பாராட்டினாள்.
அனைவரது முகத்திலும் ஒரு நிம்மதி பரவியிருந்தது. புயல் ஓய்ந்திருந்தது போல இருந்தது.